என்ன சொல்கிறாங்க, in an examination a student scored 4 marks for every correct answer and loses 1 mark for every wrong answer. A student attempt all the 200 questions and scored in all 200 marks. The number of questions he answered correctly. என்ன சொல்கிறான்னா, ஒரு எக்ஸாமில் ஒரு ஸ்டூடெண்ட் போய் அட்டன் பண்ணுறான். மொத்தமாகவே 200 கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ணுறான். அந்த 200 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஆல் கொஷின்ஸும் அட்டன் பண்ணிடலாம். 200 கொஷின்ஸும் அட்டன் பண்ணிடலாம். கரெக்டாக இருந்தால் அவனுக்கு 4 மார்க்கும், தப்பாக இருந்தால் நெகட்டிவ்லாம் 1 மார்க்கும் அவனுக்கு கழிச்சிடறான். கழிச்ச பிறகு அவனுக்கு எவ்வளோ வருதுன்னா 200 மார்க் கிடைக்குது. அப்படின்னா அவன் கரெக்டாக அட்டன் பண்ண எத்தனை கொஷின்ஸ்னு பார்க்குறோம். இப்போ நம்ம கரெக்டாக அட்டன் பண்ண கொஷின்ஸ் தான் நம்ம கேட்டிருக்கான். அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஷின்ஸ் வந்து எக்ஸ். கரெக்டாக அட்டன் பண்ணால் எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க? 4 மார்க். எவ்வளோ கொடுப்பாங்க? 4 மார்க். 4 மார்க் கொடுப்பாங்க. அப்போனா 4xன்னு எடுத்துக்கலாமா? அடுத்தது மைனஸ் பண்ணுறாங்க. மைனஸ் பண்ணால் தான் இந்த டிஃப்ரெண்ட் வருது. அடுத்தது என்ன சொல்கிறான்னா, அவன் எவ்வளவு கொஷின்ஸ், இது கரெக்டாக அட்டன் பண்ண கொஷின்ஸ், தப்பாக எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருப்பான்? இந்த 200 கொஷின்ஸில் அந்த கரெக்டாக அட்டன் பண்ண கொஷின்ஸை கழிச்சுட்டா பேலன்ஸ் இருக்கிறது. இந்த 200ல் கரெக்டாக அட்டன் பண்ண கழிச்சுட்டா பேலன்ஸ் தப்பாக அட்டன் பண்ணுது. இந்த தப்பாக அட்டன் பண்ண கொஷின்ஸ்க்கு ஒன்றுக்கும் 1 மார்க். அப்போனா நம்ம இதை பெருக்கல, அதனால் அப்படியே விட்டுட்டோம். இதுலேருந்து இதை கழிச்ச பிறகு அவனுக்கு எவ்வளவு டோட்டலாக மார்க் எடுக்கிறான்? 200 மார்க். 200 மார்க் எடுக்கிறான். இந்த ஈக்குவேஷனை தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும். இதை நீங்கள் டெரைவ் பண்ணிட்டீங்கன்னா சம்ம நீங்கள் போட்டுட்டீங்கன்னா இந்த ஃபார்மெட்டுக்கு உங்களுக்கு மாற்ற தெரியும். அவன் என்ன கேட்டிருக்கானோ அதை எக்ஸாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கொண்டுட்டு வர ஆன்சர் அதுதான் அவன் கேட்குறான். அங்கே தான் அதுதான் டேட்டா இல்லை, அதை நம்ம எக்ஸாக எடுத்துக்கணும். எக்ஸுங்கிறது அவன் கரெக்டாக அட்டன் பண்ண கொஷின். அது ஒன்றுக்கு 4 மார்க் கொடுக்குறான். ஏன்னா இங்கே மார்க் நமக்கு மார்க் தான் கொடுத்துருக்கான், வேல்யூ தான் கொடுத்துருக்கான். ஒன்றுக்கு 4 மார்க்கு. தப்பாக அட்டன் பண்ண கொஷின்ஸ் மொத்த கொஷினில் கரெக்டாக அட்டன் பண்ண கொஷின்ஸை எடுத்துட்டா தப்பாக அட்டன் பண்ண கொஷின்ஸு அதுக்கு 1 மார்க்குங்கிற வாசி நம்ம இன்ட்டு 1 போட்டுக்கணும். சப்போஸ் இது 2ன்னு கொடுத்துருந்தா 2 போட்டிருக்கணும். ஓகேவா? இது ஹோல் இப்படி போடக்கூடாது, இது வெளியில் போட்டிருக்கணும் இன்ட்டு 1. ஓகேவா? ஹோல் போட்டு இப்போ நம்ம இது இங்கே வேல்யூ 1ங்கிற வாசி நம்ம அதை போடலை. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ என்ன சால்வ் பண்ணீங்க? அதை இங்கே மைனஸ் இருக்குது. அப்போனா உள்ள என்ன ஆகும்? இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். ஓகேவா? இது இங்கே பெருக்கிறப்ப. ஓகேவா? அடுத்தது என்ன செய்வீங்க? இந்த எக்ஸையும் இந்த 4xையும் கூட்டினா 5x. இந்த மைனஸ் 200 அந்த சைடு போட்டுச்சுன்னா ப்ளஸ் 400. நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 400/5 எவ்வளோ வருது? 80. 80 கொஷின் அவர் கரெக்டாக அடிச்சிருக்காரு.